லக்ஷ்மி அம்மாவுக்கு ரவி ஒரே பையங்கிறதுனால ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. இதுவரைக்கும் ரவிக்கு 50க்கு மேலான பொண்ணை பார்த்தாங்க. ஆனா எதுவுமே லக்ஷ்மி அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் வழக்கம் போல பொண்ணு பார்த்துட்டு வரும் பொழுது பக்கத்து வீட்டு சரோஜா, என்ன லக்ஷ்மி அக்கா, பொண்ணு பார்க்க போயிருந்தீங்களே, என்ன ஆச்சு? அது ஏன் கேக்குற சரோஜா, இந்த பொண்ணும் சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க லக்ஷ்மி அம்மா. அதுக்கப்புறம் சரோஜா, இங்க பாத்தியாடி, இந்த லக்ஷ்மி அம்மாவுக்கு அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பே இல்லை. சும்மா கண் தொடப்புக்காக பொண்ணுகளை போய் பார்த்துக்கிட்டு வராங்க. வேற என்ன, வர மருமக பையனை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாளோன்னு பயந்தான். அதனால தான் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கா அப்படின்னு புரளி பேசவும் ஆரம்பிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக மறுபடியும் பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்பி போனாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, டே ரவி, பொண்ணு பார்க்க போகிறோம்ல, வெறும் கையோட போக கூடாதுடா. தோ அந்த கடையில பூவும் பழமும் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு பூவும் பழமும் வாங்கறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ அந்த கடையில ஒரு பொண்ணு தேங்காய் வாங்கறதுக்காக நின்னுட்டு இருந்தா. அண்ணே, ஒரு தேங்காய் எவ்வளோன்னு? அம்மா, ஒரு தேங்காய் எடுத்தீங்கன்னா 25 ரூபா, அதுவே 2 தேங்காய் எடுத்தீங்கன்னா 40 ரூபா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மீனா, அண்ணே சின்னதா 2 தேங்காய் கொடுங்கண்ணே, 20 ரூபா போட்டுக்கோங்க அப்படின்னு மீனா கேக்கும்போது, இல்லம்மா, ஒரே விலைதான், குறைக்கவெல்லாம் முடியாது அப்படின்னு கடைக்காரரும் காரசாரமா பேசினாங்க. அப்போ இன்னொரு அம்மாவும் தேங்காய் வாங்கறதுக்காக வந்திருந்தாங்க. கடைக்காரரே, தேங்காய் எவ்வளவு? 25 ரூபாமா. ஒரு காய் எடுத்தீங்கன்னா 25 ரூபா, அதுவே 2 காய் எடுத்தீங்கன்னா 40 ரூபா அப்படின்னு சொல்லும் போது அப்போ மீனா, அக்கா நம்ம 2 பேரும் சேர்ந்து 20 ரூபா போட்டு 40 ரூபான்னு 2 தேங்காய் வாங்கி பிரிச்சுக்கலாங்க்கா அப்படின்னு மீனா 40 ரூபா போட்டு 2 தேங்காய் வாங்கி 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த ரவிக்கு, இவ ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம மீனாவை பார்த்த உடனேயே ரவிக்கு ரொம்ப பிடிச்சும் போச்சு. உடனே அவங்க அம்மா கிட்ட, அம்மா, இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, இவ யாருன்னு கேட்டு இவளையவே பேசி முடிக்கலாமா அப்படின்னு சொல்லவும் அப்ப லக்ஷ்மி அம்மா மனசுல, ரோட்ல நடந்ததை பார்க்கும் பொழுதே இவ புத்திசாலின்னு தெரியுது. கண்டிப்பா இவ வீட்டுக்கு வந்தானா நம்ம பையனை பிரிச்சு கூட்டிகிட்டே போயிடுவா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாளும் போச்சு. ரவியும் மீனாவை தான் கல்யாணம் பண்ணியாவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தான். லக்ஷ்மி அம்மாவுக்கும் வேற வழியே தெரியாம மீனாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தாங்க. மீனா புத்திசாலியான பொண்ணு மட்டும் இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு கூட. அவங்க அத்தை சொல்றது எல்லாத்தையுமே அனுசரிச்சுட்டு போனா. இப்படியே 3 மாசமும் போச்சு. ஆனா லக்ஷ்மி அம்மா மீனா என்ன செய்தாலும் குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரவி வீட்டுல இல்லாத போது அவளை திட்டுறதும் வேலை வாங்கறதுமா இருந்தாங்க. ஆனா மீனாவோ இத எல்லாத்தையும் சலிச்சுக்கிட்டு அமைதியா போனா. அப்போ ஒரு நாள் ஆபீஸ் முடிஞ்சிட்டு ரவி வீட்டுக்கு வந்தான். அம்மா, என்னுடைய ஃப்ரெண்டு ரமேஷ்க்கு வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். உங்களுக்கு கூட அவனை நல்லாவே தெரியுமே. அவன் கல்யாணத்துக்கு நானும் மீனாவும் போயிட்டு வந்துடுறோமா அப்படின்னு ரவி சொல்லும் போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா, ஆமாப்பா ரவி, ரமேஷ் ரொம்ப நல்ல பையன், எனக்கு கூட அவனை நல்லாவே தெரியுமேப்பா. அதனால நானும் நீயும் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம். வீட்டுல நகையெல்லாம் இருக்குப்பா, மீனா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் மீனாவுக்கும் அந்த கல்யாணத்துக்கு போக ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்ப மீனா, அத்தை நானும் வரத்த, நகையெல்லாம் எங்க போயிட போகுது, நம்ம தான் நைட்டு கிளம்பி மறுநாள் காலையில வந்துடுறோமே அப்படின்னு சொல்லவும் ரவியும், ஆமாமா, மீனாவும் வந்ததுல இருந்து எங்கேயுமே போகல, மீனாவும் நம்ம கூட வரட்டுமே அப்படின்னு ரவியும் சொல்லும் போது லக்ஷ்மி அம்மாவுக்கு வேற வழியே தெரியாம 3 பேரும் போலான்னு முடிவெடுத்தாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா ஒரு திட்டம் போட்டாங்க. இதுதான் சரியான நேரம், நம்ம பையன்கிட்ட இருந்து இவளை முழுசா பிரிக்கணும், அது மட்டும் இல்ல இவளை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படின்னு 2 ரவுடி பசங்களை ரெடி பண்ணி
வீட்ல நகையெல்லாம் திருடுற மாதிரி ஏற்பாடும் பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா எதுவுமே தெரியாம அவங்க கூட கல்யாணத்துக்கு கிளம்பி போனாங்க. மறுநாள் காலையில கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு 3 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வீட்டுக்குள்ள நகை வச்சிருந்த பெட்டியெல்லாம் உடைஞ்சு கீழே செதறி கிடந்தது. அதுல எந்த நகையுமே இல்ல, எல்லாம் திருடு போயிருச்சு. அப்போ லக்ஷ்மி அம்மா, ஐயோ என்னோட நகையெல்லாம் திருட்டு போயிடுச்சே, யா மீனா, இதெல்லாம் போனாலதான். நான் அப்பவே சொன்னேன் வீட்ல இருன்னு, நீதான் வீட்ல இருக்காம எங்க கூட வரணும்னு அடம்பிடிச்ச. இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு அப்படின்னு அழுது புலம்பி நாடகம் ஆட ஆரம்பிச்சாங்க. அப்ப ரவி கூட, ஆமா மீனா, அம்மா பேச்ச கேட்டு நீ வீட்லயே இருந்திருக்கணும் அப்படின்னு மீனா மேலதான் தப்புன்னு ரவியும் பேச ஆரம்பிச்சான். மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நகை திருட்டு போச்சுங்கிற விஷயம் ஊரு ஃபுல்லா பரவுச்சு. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா அந்த திருடங்கிட்ட இருந்து அவங்க நகையெல்லாம் வாங்கறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ டேய் இந்தாங்கடா, நீங்க வேலை செய்ததுக்கு காசு. முதல்ல எங்க வீட்ல திருடின நகையெல்லாம் திருப்பி கொடுங்கடா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கேக்கும்போது, ஏம்மா திருப்பி தரவா திருடினோம்? இத பாரு, நகையும் எங்களோடது தான், இந்த பணமும் எங்களோடது தான். இதை யாருக்கிட்டையாவது சொன்ன உன்னை கொன்னே போடுவேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவை மிரட்டவும் ஆரம்பிச்சாங்க. இதை எல்லாத்தையும் லக்ஷ்மி அம்மாவை பின்தொடர்ந்து போன மீனாவும் தெரிஞ்சுக்கிட்டா. இதுக்கு என்ன பண்ணறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா. அடுத்த நாள் காலையில மீனா காய்கறி வாங்கறதுக்காக தெருவுக்கு போயிருந்தா. அப்போ பக்கத்து வீட்டு சரோஜா மாமி, என்ன மீனா, உங்க வீட்ல நகை திருடு போச்சாமே, ஆனா நீ எந்த கவலையுமே இல்லாம இருக்க. அட நீங்க வேறக்கா, அது எல்லாமே கவரிங் நகை. நாங்க வெளியே போறோம்னு தெரியும், அதனால தான் தங்க நகை எல்லாமே மேல இருக்கிற மரப்பெட்டியில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் ஊரு ஃபுல்லா பரவுச்சு. அந்த திருடங்க காதுக்கும் போச்சு. டேய், இதெல்லாம் ஒரிஜினல் நகை இல்லையாமாடா, அந்த கிழவி நம்மளை ஏமாத்திட்டாடா. நம்ம மறுபடியும் போய் அந்த கிழவி வீட்டுல இருக்கிற ஒரிஜினல் நகையை எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு திருடங்க திட்டம் போட ராத்திரி மீண்டும் நகையெல்லாம் எடுக்கிறதுக்காக அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்ப மீனா லைட்ட போட்டு அவங்கள கையங்காலுமா பிடிச்சா. 2 திருடனுங்களும் திக்கு முக்காடி நின்னானுங்க. அப்ப மீனா எல்லாத்து முன்னாடியும், டேய் எங்க வீட்ல நகையெல்லாம் எடுத்தது நீங்க தானே? அம்மா, நகையெல்லாம் திருடினது நாங்க தான், ஆனா திருட சொன்னது தோ இந்த லக்ஷ்மி அம்மா தான் அப்படின்னு உண்மையுடைச்சு சொல்லவும், அத கேட்ட ரவி, என்னம்மா இது, இதையெல்லாம் நீங்க தான் பண்ண சொன்னீங்களா அப்படின்னு ரவி கேக்கும்போது லக்ஷ்மி அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. தம் பையன் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோன்னு ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. அப்ப மீனா, ஏங்க அத்தை மேல எந்த தப்பும் இருக்காதுங்க, இந்த திருட்ட பசங்க தான் அத்தை மேல பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மாவை காப்பாத்தி விட்டா. அதுக்கப்புறம் நகையெல்லாம் மீட்டுட்டு அந்த திருட்டு பசங்களை போலீஸிடமும் ஒப்படைச்சாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா மீனா கிட்ட வந்து, ஏமா மீனா, என்ன மன்னிச்சிடு, நான் தான் எல்லாத்தையும் பண்ண சொன்னேன். நீ என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவியோன்னு பயத்துலதான் அப்படி பண்ணுன. ஆனா நீ என் பையன் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு உண்மைய மறைச்ச. என் தப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேமா. இனிமே நம்ம சந்தோஷமா ஒத்துமையா இருப்போமா அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவும் தன் தவற உணர்ந்தாங்க. அதை கேட்டா மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அறிவும் புத்திசாலித்தனமும் இருந்தா எந்த சிக்கலையும் சமாளிக்கலாம். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சனா டிவி தமிழ் ஸ்டோரிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியில இந்த மீனா உங்களை வந்து பாக்குறேன். ரீனா சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்தவ, அதனாலேயே அவளுக்கு ஆசையும் அதிகம். எந்த ஒரு விஷயத்திலுமே திருப்தியே ஆக மாட்டா. ஒரு நாள், ஏங்க இன்னைக்கு சாயந்தரம் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, அதுக்கு நம்ம 2 பேரும் போறோம்,
எதுக்கு ரீனா இந்த ஆடம்பர பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு? அதுவும் இல்லாம எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏங்க, பணம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவங்க மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி 4 இடத்துக்கு போனாதான் அவங்க வாழ்க்கைய எப்படி அனுபவிச்சு வாழ்றாங்கன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு ரீனா அட்வைஸ் பண்ணனா. என்னம்மா பேசுற? இப்படி ஆடம்பரமா வாழ்றதுதான் வாழ்க்கையா? இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழ்றவங்களும் இருக்காங்கம்மா, அத நீ புரிஞ்சுக்கோணும் அப்படின்னு மாமியார் சொல்லவே, அத்தை இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது, நீங்க அந்த காலத்து மனுஷி, இப்படித்தான் வாழணும்னு ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்றவங்க அப்படின்னு வாக்குவாதம் செய்தா ரீனா. ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படியே வாக்குவாதம் பண்ணி அவளுடைய காரியத்தையும் சாதிச்சுட்டு இருந்தா. ஒரு நாள் பக்கத்து வீட்டு கண்மணி வீட்டுக்கு வந்திருந்தா. வா கண்மணி, உள்ள வா. ஆமா, என்ன உங்க வீட்ல ஒரே பூ அலங்காரமா இருக்கு, என்ன விசேஷம் அப்படின்னு புரியாம கேட்டாங்க சீதாமா. ஆமா மாமி, எங்க வீட்டுக்காரரு கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி அதுல வீட்டையும் கட்டி முடிச்சிட்டாரு. நாளைக்கு எங்க வீட்டோட கிரக பிரவேசம், அத சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் அப்படின்னு கண்மணி சந்தோஷமா சொன்னான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்மணி, நீ ஆபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு பூ வியாபாரமும் பண்ணிக்கிட்டு போ, வீட்டையும் கட்டி முடிச்சிட்ட, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு பாராட்டினாங்க லக்ஷ்மி அம்மா. ரீனா, நீயும் கண்டிப்பா வரணும். இதோ பாரு கண்மணி, உனக்கு பணம் வேணும்னா கேளு, 5 10 தரேன், அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் என்ன வந்து கூப்பிடாத அப்படின்னு திமிரா பேசினா ரீனா. ரீனா, ஓம் பணம் யாருக்கு வேணும்? நாங்க உழைச்சு சம்பாரிச்சு முதல்ல ஒரு வீடு கட்டியிருக்கோம், அது நாளைக்கு கிரகப்பிரவேசம் வச்சிருக்கோம், அதுக்கு கூப்பிடுறதுக்காகத்தான் வந்தேன், உன் பணத்தை கேட்க வரல அப்படின்னு பதிலடி கொடுத்தா கண்மணி. என்ன ரீனா இது, ஏன் கண்மணி மனச நோக்குற மாதிரி பேசுற? ஏங்க, அவ குடிசை வீட்ல இருந்துட்டு இப்போ வீடு கட்டிட்டோன்னு ரொம்ப பெருமை அடிக்க வந்திருக்கா. இதெல்லாம் எதுக்காக நினைச்சீங்க? எல்லாம் பணத்துக்காகத்தான், அதத்தான் நான் தரேன்னு சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவ பண்ணினத நியாயப்படுத்தி பேசினா. ஏமா ரீனா, நீ கண்மணிக்கு உதவணும்னு நினைச்சேனா அவ வீட்டு விசேஷத்துக்கு போய் அன்பளிப்பா கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு மாமியார் சொல்லவும், அத்தை போதும், பக்கத்து வீட்டு பூக்காரி புராணமெல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலாமா, உனக்கு நியாயத்தை புரிய வச்சேன். ஏங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா? இப்ப சொல்றேன், நீங்க நமக்காக ஒரு வீடை வாங்குறீங்க, அதுவும் பங்களா வீடா இருக்கணும், அதுவும் உடனடியா நடந்தே ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போட்டா ரீனா. அதை கேட்ட மதனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன ரீனா சொல்ற? உடனே வீடுனா எப்படி முடியும்? ஏங்க, நீங்க பேங்க் மேனேஜர் தானே, எல்லோருக்கும் லோன் தரீங்க, இந்த மாதிரி ஒரு லோன் போட்டு ஒரு பெரிய வீடு வாங்குங்க. ஏமா ரீனா, இப்போ ஆடம்பரமான வீடு அவசியமாமா? இந்த வீடும் நல்லா தானமா இருக்கு. அத்தை, ஒரு பூக்காரி வீடு வாங்கியிருக்கா, ஏன் ஒரு பேங்க் மேனேஜர் வீடு வாங்க கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா. மாமியார் சீதா எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாங்க. நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்தது. வீடு வாங்கறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பிக் கொண்டு இருந்தான் மதன். அப்போ ரீனாவுடைய பிறந்த நாளும் வந்தது. ரீனா, உன் பிறந்த நாளைக்கு என்னுடைய பரிசு அப்படின்னு சந்தோஷமா ஒரு கிஃப்ட் கொடுத்தான். என்னங்க இது, இத்தனோண்டு மோதிரம் வாங்கி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி என்கிட்ட ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு முகத்தை சுழிச்சா ரீனா. ஏமா, அவன் புருஷன் ஆசையா வாங்கி தரான், அத சந்தோஷமா வாங்கறத விட்டுட்டு இப்படி பேசுறியேமா? ஆமா, நான் ஏதாவது சொன்னா மட்டும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுங்க. என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு அவளுடைய வீட்டுக்காரர் வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தாராம், அத சொல்லி பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு அழுது கொண்டே சொன்னா ரீனா. ரீனா, பிறந்த நாள் அதுவுமா? ஏன் கண்ணை கசக்கிட்டு இருக்க? வைர நெக்லஸ் தானே, நான் வாங்கி தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணனா மதன். ஒரு நாள் மதன் ஆபீஸ்ல இருந்து வரும் பொழுது
அவனுடைய ஃப்ரெண்டு தினேஷை பார்த்தான். ஹாய் மதன், எப்பட்றா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா, நீ பேங்க்ல தானே வேலை செய்யற? ஆமா தினேஷ், நான் பேங்க் மேனேஜராக தான் இருக்கேன். அப்போ லைஃப்ல செட்டில் ஆயிருப்பியே? அடப்போ தினேஷ், நான் பேங்க் மேனேஜர்னு தான் பேரு. என் ஒய்ஃப் கேட்குற மாதிரி ஒரு வீடு கூட வாங்கி தர முடியல. வீட்டில் ஒரே ப்ரெஷர், என்ன பண்ணுறதுனே தெரியலடா. அவ்வளவுதானே மதன், உனக்கு நல்லா ஆடம்பரமான வீடை நான் வாங்கி தரேன். ஆனா நீ பதிலுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் மதனை தனியா கூட்டிட்டு போனான். அது என்ன உதவின்னு ரகசியமா சொன்னான். மதன் முதல்ல ஒத்துக்கல, கடைசியில தயங்கியபடி அதுக்கு சம்மதிச்சான். நாட்களும் ஓடிய ஒரு நாள் மதன், ரீனா, உனக்கு ஒரு குட் நியூஸ். இந்தா, நீ கேட்ட மாதிரி வைர நெக்லஸ். ஏங்க, இந்த வைர நெக்லஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரீனா, இது நான் சொல்ல போற குட் நியூஸ்க்கு கிடைச்ச பரிசு. நீ நினைச்ச மாதிரியே நம்ம ஒரு பெரிய பங்களா வீடு வாங்க போறோம் அப்படின்னு மதன் சொல்லவே, என்னப்பா சொல்ற? எதுக்குப்பா அவ்வளவு பெரிய வீடெல்லாம்? இல்லம்மா, என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் வாங்குறேன். அவன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வேலையை முடிச்சு கொடுத்தேன். அதுக்கு அன்பளிப்பாகத்தான் இந்த வீட்டை கொடுக்கறான். யாப்பா மதனு, எது செய்தாலும் 1க்கு 2 வாட்டி யோசிச்சு பண்ணுப்பா, அவசரப்படாத. இதெல்லாம் எனக்கு சரியா படல. ஆனா ரீனா எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா இருந்தா. வீடு, வைர நெக்லஸ், ஆடம்பர வாழ்க்கைன்னு கிடைச்சும் ரீனாவுக்கோ மனசு நிறையவே இல்ல. ஒரு நாள், ஏங்க, எங்க ஆபீஸ்ல எனக்கு கீழே வேலை செய்யற காஞ்சனா இப்ப எல்லாம் எப்படி பெருமை அடிக்கிறான்னு தெரியுமா? ரீனா, அடுத்தவங்க என்னமோ பேசிட்டு போகட்டும், அதெல்லாம் நீ ஏன் காதுல வாங்குற? ஏன் சொல்ல மாட்டீங்க? அவளுக்கு கிடைச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையேன்னு வயித்தெரிச்சல்ல இருக்கேன். இதுல நீங்க வேற அப்படின்னு எரிச்சலா பேசினா ரீனா. யாமா, அடுத்தவங்கள பார்த்து வயித்தெரிச்சல் படக்கூடாது. அவங்களுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுதான் கிடைக்கும். எனக்கு விதிச்ச வாழ்க்கைய நீங்க தான் டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்க மகனை ஏன் தலையில கட்டி வச்சுட்டு இப்ப நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அழுது கொண்டே பேசினா ரீனா. ஏமா ரீனா, என் மகன் உனக்கு என்னமா குறை வச்சான்? நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டுதாமா இருக்கான் அப்படின்னு மாமியார் சொல்லவும், என்ன ரீனா, உனக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப கூட நீ குறை சொல்லிட்டு தான் இருக்க அப்படின்னு வருத்தப்பட்டான் மதன். காஞ்சனாவுடைய வீட்டுக்காரர் அமெரிக்கால சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீங்க இங்க சாதாரண பேங்க் மேனேஜர். அவருடைய சம்பளம் 10 லட்சம், உங்க சம்பளம் 1 லட்சம் அப்படின்னு கம்பேர் பண்ணி பேசினா ரீனா. அதை கேட்ட மதனுக்கு கோபம் வந்தது. இப்ப என்னதான் செய்ய சொல்ற? நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தானே இருக்கேன். இனி நான் திருடிட்டு தான் வரணும். அது கூட உங்களுக்கு சரியா பண்ண தெரியாது அப்படின்னு நக்கலா பேசினா ரீனா. வர வர உன்னோட ஆசைக்கு அளவில்லாமே போயிருச்சு. ச்சே, வீட்ல நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போனான். யாமா ரீனா, அடுத்த குடும்பத்தை பத்தி எதுக்குமா பேசுற? இது நல்லாவா இருக்கு அப்படின்னு மாமியார் சொல்லவும், என்ன குத்தம் சொல்றத விட்டுட்டு உங்க பையனுக்கு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ள போனா. நாட்களும் ஓடியது. மதனுக்கு நிம்மதியே இல்ல. தினமும் நைட்டு லேட்டா வரதும், ரீனா கூட சண்டை போடுறதும், கடைசியில சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு போய் படுத்தும் தூங்கிடுவான். இது 1 நாள் 2 நாள் இல்ல, டெய்லியுமே இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதையெல்லாம் நினைச்சு புலம்பவும் ஆரம்பிச்சா. நான் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கேனோ, அடுத்தவங்கள பத்தி பேசுறதும் அவங்க கூட என் வீட்டுக்காரரை ஒப்பிட்டு பேசுறதுமா இருக்கேனோ. மெல்ல மெல்ல அவளுடைய தவற உணர ஆரம்பிச்சா. ஒரு நாள் மதன் வீட்டுக்கு லஞ்ச ஒழிப்பு அதிகாரி வந்தாரு. மதன், உங்க மேல லஞ்சம் வாங்கினதுக்காக குற்றச்சாட்டு இருக்கு. உங்களை விசாரிக்கணும், எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லவும் மதனுக்கு ஒரே அதிர்ச்சி. அது மட்டும் இல்ல மதன், நீங்க வாங்கின வீடும்
பொருளும் எல்லாத்தையும் நாங்க ஜப்தி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மதனை கூட்டிட்டும் போனாங்க. ஊர் பார்க்க மதனுடைய மானமே போச்சு. பேங்க் மேனேஜர் என்ற நல்ல பேரும் போச்சு. இங்க பாருடி, எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாரு. பொண்டாட்டியோட பேராசையினால இப்படி பண்ணிட்டாரு, பாவம். ஊர் மக்கள் எல்லாம் மதனை பத்தி பாவமா பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா, அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா கடைசியில இதுதான் கெதி. இத கேட்ட ரீனா அழுது கொண்டே உள்ள போனா. யாமா ரீனா, எத்தனை வாட்டி உனக்கு புத்தி சொல்லிருப்ப, இப்ப பாத்தியா என் பையனுடைய நிலவைய? ஐயோ அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏமா, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்திருக்கணும். எத்தனை முறை சொல்லியிருப்பேன், அவன் பேராசையினால அவன் லஞ்சம் வாங்குற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு புலம்புனாங்க மாமியார். அத்தை, என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். இப்ப என்ன பண்ணுறது? எப்படியாச்சும் அவரை காப்பாத்துங்கத்த அப்படின்னு அழுது கெஞ்சினா. இப்ப உணர்ந்து என்னமா பிரயோஜனம்? என் மகனை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு அழுதாங்க சீதாமா. அப்போ கண்மணி வந்தா. அம்மா, இப்பதான் எனக்கு விஷயமே தெரியும். அதுதான் உங்களை பார்க்க ஓடி வந்தேன். ஆமா கண்மணி, என் மக நிலைமைய பாத்தியா? இப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க மாமியார். அம்மா, கவலைப்படாதீங்க. எங்க அண்ணன் ஒரு வக்கீல், அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவரு நேரா அதிகாரிய பார்த்து பேச போயிருக்காரு. வரும்போது அண்ணனை கூட்டிட்டு தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. நிஜமாவா கண்மணி? உன்னை நான் எப்படி தப்பா பேசியிருப்பேன்? ஆனாலும் கூட அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க அப்படின்னு அழுது கொண்டே சொன்னா ரீனா. அழுகாத ரீனா, அண்ணனை சந்தேகத்தின் பேர்ல தான் கூட்டிட்டு போயிருக்காங்களாம். எந்த குற்றமும் நிரூபணமாகல. அதனால நீ பயப்படாத, அண்ணன் வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு ஆறுதல் சொன்னா கண்மணி. சில நேரத்திலேயே மதனும் வீட்டுக்கு வந்துட்டா. மதனு, வந்துட்டியாப்பா? உனக்கு ஒண்ணு இல்லையே, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு ரொம்ப பதட்டமா விசாரிச்சாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. இனி நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ரீனா, நடந்தது எதையுமே மாத்த முடியாது. என் மேல எல்லாத்துக்கும் தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சு. இனி நான் எப்படிதான் வெளியே தலை காட்ட போறேன்னு தெரியல அப்படின்னு வருத்தமா சொன்னா மதன். ஏங்க, கவலைப்படாதீங்க. லஞ்ச பணத்துல வாங்கின ஆடம்பர வீடு, நெக்லஸ் எதுவுமே வேண்டாம். அதையெல்லாம் யாருக்கிட்ட வாங்குனீங்களோ அவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துடுங்க. இனி இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கலாங்க அப்படின்னு ரீனா சொல்லவே அதை கேட்ட மாமியார், ஏன்பா மதனு, நீயும் தப்ப உணர்ந்துட்ட, ரீனாவும் திருந்திட்டா, இனி எல்லாமே சரியாயிடும்பா அப்படின்னு தைரியம் கொடுத்தாங்க சீதாமா. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படித்தான் நடக்கும். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.